ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகமே பல நாட்களாக பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தரமான அரசு கிளர்க் வேலை வாய்ப்பு. வெறும் கிளர்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளர்க்கு மட்டும் இல்லை, பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் டிவிஷன் கிளர்க், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ் டு மேக்ஸிமம் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்காம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க எழுத்து தேர்வு மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனால் போதும் உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுல மட்டும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிடும். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். ஓகேங்களா? பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரினாலும் நினைக்காதீங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு வேரியாக மாறுது. மினிமம் பார்த்திங்கன்னா 18,900 35,400. இது ஒவ்வொரு வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்ச் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்ப முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIMRலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க 4/3/2024. அதாவது மார்ச் 4ஆம் தேதி தான் சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இதுக்கு லிங்க் வந்து ஆக்சஸாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு எனி டிகிரி, அதாவது 3 இயர்ஸ் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. 3 இயர்ஸ், அதாவது காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி 3 வருஷம் டிகிரி யார் படிச்சிருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு டைப் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி. இது இல்லாமல் OBC, SC, STக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே உங்களுக்கு இங்கிலீஷில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 வயது வரைக்கும் இருக்கணும். ஜென்ரல் கேட்டகிரி OBC, SC, STக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க் UDCன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கும் எனி டிகிரி படித்தா, அதில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதில் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகிரினா மேக்ஸிமம் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LDCன்னு சொல்லுவாங்க, லோவர் டிவிஷன் கிளர்க். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 உங்களுக்கு சம்பளம். 12th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப்பிங் வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட்டில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறேன்.
பெண்கள் யாருமே பே பண்ண தேவையில்லை. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர், பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஆண்கள் மட்டும்தான் பே பண்ண முடியும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கோங்க. இது எந்தெந்த கேட்டகரி ஆண்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். மிச்சம் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், பெண்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் யாரும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இது ரெண்டுலேயும் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி மேலே என்னங்கிறத பார்த்துட்டோம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்சினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், முன்னாள் இராணுவத்தினர்னா சர்வீஸ் இயர்ஸ் இல்லாமல் கூட 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். எங்கேருந்து அறிவிச்சாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NIMR, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச், அங்கேருந்து தான் ரெகுலர் போஸ்டிங். ஓகேங்களா, முழுக்க நிரந்தர வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜ். இதில் சிம்பிளாக தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள், இமெயில் அட்ரஸ் கொடுங்க, இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர்னு கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர்னு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே மேலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்குது, இந்த இடத்துல லாகின் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கிறதா கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டு வந்துடும். நீங்கள் முன்னாடி கொடுத்த இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க கேட்குற உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே கம்பல்சரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸும் பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி ஆண்கள் மற்றும் ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். மிச்சம் இருக்க யாருமே பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இவங்க எல்லாமே பே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு, கிளர்க், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், லோவர் டிவிஷன் கிளர்க்குன்னு ஒரு 4 விதமான சூப்பர் வேலைவாய்ப்பு. எழுத்து தேர்வு மட்டும்தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாது. அவ்வளோதான் மக்களே. இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.